ஹாய் கைஸ், இன்னைக்கு குயிக் அண்ட் டேஸ்டியாக ஒரு பாஸ்தா ரெசிபி பார்க்கலாமா? இதுக்கு கொதிக்கிற தண்ணியில் கொஞ்சம் ஆயில், உப்பு எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு பாஸ்தாவையும் போட்டு வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறமா ஒரு ஹாட் பேனில் கொஞ்சமாக ஆயில், அதுக்கப்புறம் கொஞ்சம் கார்லிக் அண்ட் ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் மஷ்ரூம் ஆட் பண்ணி அதையும் எல்லாத்தையும் நல்லா வதக்கியிருக்கேன். ஸோ நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சம் மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. இது ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சி கொடுக்கும் நமக்கு. ஸோ மில்க்குக்கு அப்புறமா சீசனிங்க்கு நான் ஆரிகானோ, சில்லி ஃப்ளேக்ஸ் அண்ட் பெப்பர், சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் ஏதாவது மசாலா கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா ப்ரோட்டீனுக்காக நான் கொஞ்சம் கிரேட்டட் பன்னீர், ஃபைனலி பாஸ்தா ஆட் பண்ணி நீங்கள் ஒரு கிண்டிட்டு இறக்கிடலாம். தேங்க்யூ.